ஊழியர்கள் செய்திருந்தனர். ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் நிகழ்ச்சி புதுவை தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக புதிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் சைபர் பாதுகாப்பு குறித்த சிறப்பு சொற்பொழிவு, சைபர் பாதுகாப்பு மற்றும் NEP பற்றிய புத்தக வெளியீட்டு விழா மற்றும் ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2022 வழங்கும் விழா கல்லூரி சமூக பரவலாக்கம் விரிவுபடுத்தும் திட்டத்தின் கீழ் இன்று கல்லூரி கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக ஆசாதிகா அம்ருத் மகோத்சவத்தின் ஒரு பகுதியாக புதுதில்லி திவே அறக்கட்டளையுடன் இணைந்து இவை நடைபெற்றது. தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் அவர்களின் முறையான வரவேற்பு உரையுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2022 வழங்கப்பட்டது. இந்த விருதை டாக்டர் சசிகாந்த தாஸ், முதல்வர் டாக்டர் திவ்யா தன்வர் ஆகியோர் வழங்கினர். பேராசிரியர் VN ராஜசேகரன் பிள்ளை அவர்களுக்கு உயர்கல்வித்துறையில் ஆற்றிய முன்மாதிரியான சேவைகளுக்காகவும் கடந்த 50 ஆண்டுகளாக உயர்கல்வித்துறையை சார்ந்த ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காகவும் பொன்னாடை, சந்தன மலர் மாலை, ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2022 மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது புத்தக வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. சைபர் செக்யூரிட்டி மற்றும் NEP 2020 என்ற புத்தகத்தை பேராசிரியர் VN ராஜசேகரன் பிள்ளை வெளியிட டாக்டர் சசிகாந்த தாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டனர். மேலும் சைபர் செக்யூரிட்டி குறித்த சிறப்பு விரிவுரையை புதுடில்லியில் உள்ள திவே அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் திவ்யா தன்வர் நிகழ்த்தினார். இந்த அமர்வு சைபர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பெறவும் மற்றும் ஆன்லைன் அச்சுறுத்தல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பங்கேற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது. முன்னதாக விருது பெற்றவர்கள் கல்லூரியின் கொரோனா தொற்று நோயினால் இழந்த அன்பான ஆன்மாக்களின் நினைவாக உருவாக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்தில் மரக்கன்றுகளை நட்டனர். கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், NCC அலுவலர் மற்றும் CECA குழுவினர் விழாவில் கலந்து கொண்டனர்.